விஜய் சேதுபதியோடைய ஹேஷ் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோடைய கதைக்கு போறதுக்கு முன்னாடி படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ விஜய் சேதுபதி சின்ன சின்ன திருட்டு எல்லாமே பண்ணிட்டு ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகி இது என்னோட டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சாய் மலேசியா வராரு. ஏர்போர்ட்ல வந்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால். யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. நீ இப்போ எங்க இருக்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்றாரு, நான் இதுக்கப்புறம் என்னுடைய அடையாளத்திலமே மாத்திக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ண மலேசியாவில் யோகி பாபு மூலியமா ஒரு ஹோட்டல்ல ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுட்டு வராரு நம்ம ஹீரோ. எதிர்ச்சியா நம்ம ஹீரோயினை பார்க்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சுத்தி சுத்தி நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்பதான் புரியுவது நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர்னால நம்ம ஹீரோயினுக்கு பல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சோ பணம் பிரச்சனையும் கூட. சோ இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ற பேர்ல நம்ம ஹீரோயினோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு பேங்கை கொள்ளடிக்கிறாரு. இப்ப ஹீரோயினோட ப்ராப்ளம் எல்லாமே சரியாச்சா, அந்த பேங்க் கொள்ளைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோடைய மீதி கதையை. இந்த படத்தோடைய முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. படத்தோடைய ஆரம்பத்துல நம்ம யோகி பாபு தான் காட்டுறாங்க. யோகி பாபு ஏர்போர்ட்ல ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா அதே ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாஸ்போர்ட்டை கையில வச்சுக்கிட்டு மாசம் ஒரு என்ட்ரி கொடுக்க நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அதுவும் துபாயில இருக்க சென்ட்ரல் ஜெயில இருந்து. நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயிட்ட விசாரிக்க, நம்ம ஹீரோவும் அதுக்கு ரிப்ளை பண்றாரு, என்னுடைய அடையாளத்தை எல்லாமே மாத்திக்கிட்டு நான் புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், புதுசா எதுனா திருட்டுத்தனம் பண்றேன்னு சொல்லிட்டு எங்காவது மாட்டிக்க போற, உன்னுடைய ஹிஸ்டரி எல்லாமே தோண்டி எடுத்தாங்கன்னா உன்னால வாழ்நாள் முழுக்க ஜெயில விட்டு வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு எல்லாமே ஞாபகப்படுத்த, அது எல்லாமே எனக்கு தெரியும், நீ போனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை கட் பண்ண, இந்த சைடு பார்த்தா நம்ம யோகி பாபு, நீ தான் போல்டு கண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்வைட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் யோகி பாபு பார்த்து, நான் தான் போல்டு கண்ணன், எப்படி இவ்வளவு ஷார்ப்பா என்ன கண்டுபிடிச்சுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த சட்டை லுங்கி பேக் எல்லாமே பார்த்தா தெரியாதா நீ யாருன்னு சொல்லிட்டு, இதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன், இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு ஓனர், நீ எனக்கு லேபர், நான் சொல்றதா இதுக்கப்புறம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி பாபு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரூமை காமிச்சு, இதுக்கப்புறம் இதான் உன்னுடைய ரூம், குளிச்சு ரெடி ஆயிட்டு 10 நிமிஷத்துல வரேன், வெளியே போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நம்ம யோகி பாபு கிளம்பி போயிடாரு. என்னடா இப்படி இருக்கே ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அழுக்கா இருக்க வீட்டு எல்லாமே தொடச்சு ரொம்ப அழகா மாத்தி வச்சாரு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம யோகி பாபு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சாப்பிடறதுக்கு போறாங்க. அப்படி போகும்போது நம்ம யோகி பாபு ஹீரோவை பார்த்து, உனக்கு ஏன் போல்டு கண்ணன் பேர் வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நம்ம ஹீரோவும், சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே திருட்டு பசங்களா தான் இருந்தாங்க. அவங்க கொள்ளை அடிக்கும் போதும் சண்டை அடிக்கும் போதும் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க வந்த வண்டியிலேயே போல்டு நட் எல்லாமே கழட்டி வித்துருவேன், அதனால எனக்கு போல்டு கண்ணன் பேரு. இதை கேட்டவனே நம்ம யோகி பாபுக்கு ஷாக்கு. உன்னோட ஹிஸ்டரி ரொம்ப நல்லா இருக்கு, வெளியாரட்டி சொல்லிடாத, ஏன்னா காரி துப்பிடுவாங்க, நீ நினைக்கிற மாதிரி ஏரியாலாம் இல்ல, இது மலேசியா, ஒழுங்கு மரியாதை நடந்துக்கும். அது மட்டும் இல்லாத அந்த இடத்துல போல்டு நெட் கழட்டுற மாதிரி என்கிட்ட ஏதாவது கழட்டிட போற, நான் ஓனர் நீ லேபர், நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம யோகி பாபு ஹீரோ பார்த்து மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க கட் பண்ண இப்ப நம்ம யோகி பாபு நம்ம ஹீரோவை ஒரு ரெஸ்டாரண்ட்ல சேர்த்து விடுறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு லேடி தான் எடுத்து நடத்திட்டு வராங்க. அவங்க பேரு கல்பனா. கல்பனா மேல நம்ம யோகி பாபுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு கண்ணு, இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப்லயே சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணி நம்ம யோகி பாபு விட நம்ம ஹீரோவும் ஹோட்டல்ல ஜாயின் பண்றாரு. அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா இந்த படத்தோடைய வில்லனை தான் காட்டுறாங்க. அவரு பேரு ராஜதுரை. இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. அவன் தப்பு தப்பா போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணல, அந்த பொண்ணும் போலீஸ் ராஜதுரை இருக்காரு பத்தியா அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. அவன் அந்த இடத்துக்கு வர வச்சு ராஜதுரை அந்த பொண்ணு முன்னாடியே அவனை மிரட்டி அமைச்சிடறாரு. அதுக்கப்புறமா ராஜதுரையோடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடியோவை அவர் வாங்கி வச்சுக்கிட்டு, நான் சொல்றப்பெல்லாம் நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவர் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு போலீஸா இருந்துகிட்டு இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பாக்குறாங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜதுரையை கழுவி கழுவி ஊத்திட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம ராஜதுரை போன் பண்ணி கூப்பிடும் போது எல்லாமே அந்த பொண்ணும் வந்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவையும் யோகி பாபையும் கல்பனாவை தான் காட்டுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பின்னாடி இருக்கும் சின்ன கதையை கல்பனா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதாவது இந்த ஹோட்டலே கடன் வாங்கி தான் இவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் மலேசியாவிலே மிகப்பெரிய பிக்கஸ்ட் ஒரு ரவுடி பையன் தான் இவங்க கடன் வாங்கி இருக்காங்க. அவர் பேர் என்னடான்னு பாத்தீங்கன்னா தர்மா. சோ அவங்க கிட்ட கடன் வாங்கிடலாம், ஆனா கடன் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கடனை கட்டவே முடியாது. வட்டி மேல வட்டி போட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த லாபத்தையும் கையில இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் உருவிட்டு தான் விடுவான். அப்படி ஒரு மோசமான திருட்டு பயல்னே சொல்லலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கொஞ்சம் கொஞ்சம் கடத்தெல்லாம் அடைச்சிட்டான். ஆனா இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு, அந்த பணத்தை மட்டும் கட்டிட்டுனா இந்த கடன் நமக்கு சொந்தம். அவனுடைய கடனை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நம்ம நினைச்ச காரியம் எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்பனாவும் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, உன்னை பத்தி கேட்க மறந்துட்டேன், உன்னுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கல்பனா ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், என் பேரு போல்டு கண்ணன். அது என்ன போல்டு கண்ணன், எங்கன்னா தப்பு அநியாயம் நடந்தா அந்த இடத்துல போல்டா நான் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு சால்வ் பண்ணி விடுவேன், அதனால எனக்கு போல்டு கண்ணன் பேரு. பக்கத்திலே நம்ம யோகி பாபு இருந்து ஷாக் ஆகுறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போல்டு கண்ணன்றதுக்கு வேற ஒரு
டீடைலா கொடுத்திருப்பாரு நம்ம யோகி பாபுக்கு. பொண்ணுகிட்ட எப்படி பேசுறான், நம்ம கிட்ட எப்படி பேசுறானே அப்படி சொல்லிட்டு நம்ம யோகி பாபுவும் ஷாக் ஆகி நிக்கிறாரு. இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன், நாளைல இருந்து வேலைக்கு வந்துரு அப்படி சொல்லிட்டு கல்பனாவும் கடையில இருந்து நம்ம ஹீரோவை கிளம்ப சொல்ல நம்ம ஹீரோ போகும்போது ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க எதிர்பாராத விதமா பஸ்ல நம்ம ஹீரோ ஹீரோயினியை சந்திக்கிறாரு. ஹீரோயினியை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பச்சக்குன்னு ஒத்திக்கிச்சு. வச்சக்கண்ணு வாங்காத நம்ம ஹீரோயினையே நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்திருக்க ஒரு நபர் என்னுடைய பர்ஸை காணோம் அப்படி சொல்லிட்டு பஸ் ஃபுல்லா செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப பாருங்க நம்ம ஹீரோயினியோட பேக்கை செக் பண்ணும்போது எனக்கு அங்க ப்ளூ சட்டை போட்டு நின்னுட்டு இருக்கான் பத்தியா, அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ அவனுடைய பாக்கெட்டை போய் செக் பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை கை காட்டி விட்டுறாங்க. அவரும் வந்து நம்ம ஹீரோவை ஃபுல்லா செக் பண்ணிட்டு அவர்கிட்ட எதுவுமே இல்ல அப்படி சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வேற ஒருத்தன் தான் அந்த பர்ஸை எடுத்திருக்கான். அவனையும் கண்டுபிடிச்சு பஸ்ல இருந்து கீழே இறங்கிறாங்க. இப்ப பாருங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து இவ்வளவு பேர் இருக்க, என்ன மட்டும் நீ ஏன் கை காட்டணும், என்ன பார்த்தா திருட்டு பையன் மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து கேட்க, நீ திருட்டு பையன் தான் தெரியும், ஆனா இப்ப நீ திருடு காணோம், இதுக்கு முன்னாடி நீ திருடி இருக்கத நான் பார்த்திருக்கேன் அப்படி சொல்றாங்க. இது நான் திருடி இருக்கேனா எப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டிருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட காசு இல்லாதால அந்த ரோட்டு வழியா நடந்து வந்த ஒரு நபர்கிட்ட இருந்து பர்ஸ் அடிச்சு அவர் பார்க்காத நேரம் பார்த்து அவருக்கு பின்னாடி அந்த பர்ஸை போட்டுறாரு. அதை எடுத்து கொடுக்குற மாதிரி அவர்கிட்ட கொடுக்க அவரும் ஒரு குறிப்பிட்ட காசை கொடுக்குறாரு. அந்த பணத்தை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறாரு. சோ இதை பார்த்த நம்ம ஹீரோயினி இவன் ஒரு திருட்டு பையன் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. சோ அந்த இந்த சந்தேகத்துல நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுருக்காங்க. சோ இதுதான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு, நான் ஒன்னும் திருடலாம் இல்ல, அவரா தான் எனக்கு கொடுத்தாரு, சோ இருந்தாலும் அந்த காசை நான் எடுத்துட்டு போலயே, ஒரு ஏழைப்பட்டவனுக்கு தானே அந்த காசை கொடுத்துட்டு போனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எவ்வளவோ புரிய வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினி, நீ என்ன புரிய வச்சாலும் நீ ஒரு திருட்டு பையன் தான், நீ எவ்வளவு சொன்னாலும் நீ ஒரு திருட்டு பையன் தான், உன்னையெல்லாம் நம்ப முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பின்னாடி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நீ என்ன ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் ஒன்னும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரல, நானும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இது உன் வீடு இங்க இருக்கா, ஆமா நான் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நானும் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்கேன் அப்படி சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினி. சோ நல்லதா போச்சு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நைபர்ஸ், பக்கத்துல வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாலியா கலாய்ச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினி கோவமா வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி யார் வீட்டுல இருந்துட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ராஜதுரன் சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் வில்லன் சொல்லியிருப்பான், அவருடைய வீட்டுல தான் நம்ம ஹீரோயினி வந்துட்டு வராங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் தான் அவரு. நல்லா குடிச்சுக்கிட்டு பொண்ணுங்களோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினை சம்பாரிச்சிட்டு வர பணத்துல தான் அவருடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. சோ தினமும் கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஹீரோயினி சம்பாரிச்சு வந்து அவர் கையில கொடுத்துட்டு வராங்க. ஏன் எதுக்குன்னு ஒண்ணுமே புரியல. அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட் வேற எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயினி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி கிடைக்கிற வேலை எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. ஈவினிங் டைம் ஆனா அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு வராங்க. சோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோவும் கல்பனாவும் போறாங்க. சோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்ட்ட 4-5 ரவுடி பசங்க தொந்தரவு பண்ணிருப்பாங்க. இப்ப கல்பனாவையும் தொந்தரவு பண்ண உடனே நம்ம ஹீரோ இவனுங்களை விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாரு. அந்த சண்டையை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோ மேல சின்னதா லவ் வந்துருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு லவ் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி ஒரு உண்மையை சொல்ல வராங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட வீட்டுல இருக்கிறது நம்ம ஹீரோயினோட அப்பா இல்ல ஸ்டெப் ஃபாதர். ஹீரோயினி சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் தான் இந்த ராஜதுர போலீஸ் ஆபீசர். சோ ஒரு கட்டத்துல ஹீரோயினோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினிக்கு ராஜதுரையோட சுயரூபமே தெரிய வருது. அம்மா போனதுக்கு அப்புறம் நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து அசிங்கமா போட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போ அப்படி சொல்லிட்டு, ஆனா இந்த வீட்டுல எனக்கு சம உரிமை இருக்கு அப்படி சொல்லிட்டு என்கிட்ட போட்டி போட ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாத நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், ஆனா இந்த வீட்டுடைய சம பங்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினியும், இந்த வீட்டுடைய சம பங்கு நான் மொத்த பங்குமே உனக்கே கொடுத்துறேன், ஆனா எனக்கு இந்த வீடு மட்டும் தேவை, இதுக்கான பணத்தை மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வாக்குறுதி கொடுத்துறாங்க. அதுக்காக தான் இப்ப நம்ம ஹீரோயினி ஒவ்வொரு நாளும் வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாமே நம்ம ஹீரோ கேட்கும் போது பயங்கரமா எமோஷனல் ஆயிராரு. இப்படி ஒரு நிலைமையா இவளுக்கு அப்படி சொல்லிட்டு இவளுடைய நிலைமையை நம்ம எடுத்து நம்ம சரி பண்ண பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. அடுத்த நாளே நம்ம ஹீரோயினி வேலை செய்யற கடைக்கு போறாரு. உன்னுடைய பிரச்சனை எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சரி பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் வாக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் யோகி பாபுவும் சேர்ந்துக்கிட்டு ருக்மணியோட கஷ்டத்தை எல்லாமே நம்ம தீர்க்கணும். அதாவது ருக்மணி யாருன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ஹீரோயினி பேர் தான் ருக்மணி. சோ அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, இந்த ஊர்ல பணம் யாருன்னா வட்டிக்கு கொடுப்பாங்களா, அவங்க கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோகி பாபுவும் போறாங்க. சோ அப்படி போகும்போதே நம்ம யோகி பாபு ஹீரோவை பார்த்து சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பிசினஸ் மேன் இவன், அது மட்டும் இல்லாத இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டா இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்மள ஒழிச்சிருவான், 1க்கு 100 தடவை சொல்லிடுறேன், தெளிவா இவங்க கிட்ட பேசி காசை வாங்கிக்கோ, சோ அதுக்கப்புறம் ஆனதை பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ரவுடியோட ஆபீஸுக்கு போறாங்க. அந்த ரவுடி பேர் தான் தர்மா. ரவுடியை பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல சூதாட்ட விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோவும் இதுல நம்ம விளையாடலாம், விளையாடி ஜெயிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவரும் களத்துல இறங்குறாரு. ஆரம்பத்துல நம்ம யோகி பாபு, உனக்கு இந்த ஆட்டத்தை பத்தி எல்லாம் என்ன தெரியும், அதெல்லாம் தெரியாம நீ போயிட்டு ஏன் இந்த ஆட்டத்துல கலந்துக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, எனக்கு வெறும் $5 மட்டும் கொடு, அதை நான் டபுளா ஜெயிச்சு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோகி
பாபுட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்குறாரு. அதே போல அவர் சொன்ன மாதிரியே அந்த பணத்தை டபுளா ஜெயிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அதே போல ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம ஹீரோ தரமா விளையாடி ஜெயிச்சிட்டு வந்துட்டே இருக்காரு. சோ இத அந்த தர்மான்றவன் சிசிடிவி கேமரா மூலியமா அவருடைய ஆபீஸ்ல பாக்குறாரு. இவன் எப்படிடா இப்படி ஜெயிக்கிறானே அப்படி சொல்லிட்டு டைரக்டா நம்ம ஹீரோவே பாக்குறதுக்காக தர்மா அந்த சூதாட்டம் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு. அவரு நானும் உன் கூட மேட்ச் விளையாடுறேன், 2 பேருமே பெட் கட்டி விளையாடுவோம், யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வந்துட்டே இருக்காரு. ஆனா இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கட்டி தான் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறமா தர்மா என்ன பிளான் பண்றான்னா அதிக பணத்தை கட்டி விளையாட ஸ்டார்ட் பண்றாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு ஜெயிக்கிறாரு, கடைசி ரவுண்ட்ல தோத்து போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ ஒன்னும் வேணும்னே தோத்து போகல. தர்மான்றவன் பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிருக்கான். அதாவது நம்ம தர்மா கல்லாட்ட விளையாடி இருக்காரு. அதையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் தர்மாவுடைய ரவுடி இன்ஃபுளுன்ஸை வச்சு நம்ம ஹீரோவை மிரட்டி இந்த பணத்தை நீ அடுத்த வாரத்துக்குள்ள செட்டில் பண்ணனா உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. சோ இதெல்லாமே நம்ம ஹீரோ காதுல வாங்கிட்டு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துறாரு. வரும்போது ஃபுல்லா நம்ம யோகி பாபு நம்ம ஹீரோவை பார்த்து திட்டிட்டே வந்துட்டு இருக்காரு. தேவையில்லாத நீ போயிட்டு விளையாடுற பேர்ல இப்ப கடனாளி ஆகிட்ட, அந்த கடனை கட்ட முடியலாம், நம்ம 2 பேருமே செத்து போகிறதா. சோ இதெல்லாம் தேவையா அப்படின்ற பேர்ல நம்ம யோகி பாபு பேசிட்டு வர, நான் எல்லாமே பிளானோட தான் பண்ணேன், ஆனா அவன் சூதாட்டம் விளையாடிட்டான், நான் என்ன பண்ண முடியும், அவனை பத்தி போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவனுடைய இன்ஃபுளுன்ஸை வச்சு வெளியே வந்துருவான், இவனை வேற ட்ராக்ல தான் போயிட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. சோ இது எல்லாமே யாருக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி பாபு கேக்குறாரு. இது எல்லாமே நம்ம ருக்குமணிக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஏன்னா அவளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தான் சொன்னான், அந்த பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணலாம் தான் நான் பண்ணேன், ஆனா இப்படி போய் முடியும் நான் எதிர்பார்க்கல, ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளானை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம்னா இந்த பிளான்ல இருந்து தப்பிச்சிடலாம், அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்துடலாம். அது என்னடா பிளான் அப்படின்ற பேர்ல நம்ம யோகி பாபு கேட்க, நம்ம நாளைக்கு ஒரு பேங்கை கொள்ளையடிக்க போறோம், அந்த பேங்க் பேரு ஓசிஓசி பேங்க். அடுத்த நாளே நம்ம ஹீரோவும் பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கான ப்ரீ பிளான்ட போட்டு வச்சுட்டு நம்ம யோகி பாபு எழுப்புறாரு. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா போதும், இந்த பேங்க்ல இருக்கிற பணத்தை நம்ம கொள்ளையடிச்சிட்டு யாருக்கும் தெரியாத தப்பிச்சு போயிடலாம். ஒரு சைடு கல்பனாவுடைய பிரச்சனையும் தீக்கலாம், இன்னொரு சைடு பார்த்தா ருக்மணியோடைய பிரச்சனையும் தீக்கலாம். சோ இதெல்லாமே தாண்டி தர்மாவுடைய பணத்தையும் நம்ம கட்டிக்கிட்டு மீதி இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோகி பாபுட்ட பிளான் சொல்றாரு. நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, தர்மாவுடைய ஆபீஸ் பக்கத்துல நேத்து நம்ம 2 பேரும் நின்னுட்டு இருந்தோம் பாத்தியா, அந்த இடத்துக்கு நீ பைக்கை கொண்டு வந்து நிறுத்தினா போதும், மற்ற பிளான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டைரக்டா அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ப்ரீ பிளானடா போயிட்டு முன்னாடியே நம்ம ஹீரோவும் பேங்க் பக்கத்துல நிக்காரு. அவர் பிளான் போட்ட மாதிரியே அன்னைக்கு ஓசிஓசி பேங்க்ல பணம் செலுத்துறதுக்காக ஒரு வண்டி வருது. அந்த வண்டியை நிப்பாட்டி வண்டியில இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவும் பணத்தை கொள்ளையடிக்கிறாரு. அப்ப பாருங்க, அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோவுடைய மாஸ்கை எடுத்துறான். இவன் மட்டும் நம்மளுடைய முகத்தை பார்த்துட்டோம்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக நம்ம ஹீரோ ஒரு கன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த கன்னை எடுத்து அவனுடைய காலை ஷூட் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம யோகி பாபுயும் ஹீரோவும் தான் காட்டுறாங்க. வீட்டுல இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு வராங்க. இதுல எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோகி பாபு கேட்க, உடனே டிவி நியூஸ் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, டிவி நியூஸ் ஆன் பண்ணதான் தெரியுது இந்த எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியோடைய 40 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. சோ அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா போலீஸும் ரொம்ப ப்ராப்பரா இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ தப்பாக ஏதாவது பிளான் பண்ணிட்டுமே சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த பணத்துடைய சீரியல் நம்பர் எல்லாமே பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த பணத்தை வச்சு வெளியே செலவு பண்ணாலும் நம்ம ஹீரோ மாட்டிக்குவாரு. சோ அதனால வேற ஒரு பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க, திடீர்னு லாட்டரி டிக்கெட்ல 40 கோடி ரூபாய் பணம் விழுந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த நியூஸை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகி நிக்க, நம்ம ஹீரோவும் அறக்க பறக்க ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு பெட்டிக்குள்ள இருந்து ஒரு நோட்டை எடுக்கிறாரு. அதுல ஒரு சீரியல் நம்பர் இருக்கு. அது இதையும் மிஸ்மேட்ச் பண்ணி பாக்குறாரு. சோ ரெண்டும் சேமா இருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு தான் அந்த 40,000 ரூபாய் லாட்டரி டிக்கெட் விழுந்திருக்கு. இதை கேட்ட உடனே பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கும் யோகி பாபுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு சைடு பார்த்தா பேங்க்ல இருந்து 40,000 ரூபாய் கொள்ளையடிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம், இன்னொரு சைடு பார்த்தா 40,000 ரூபாய் லாட்டரி டிக்கெட் லக் அடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா போலீஸ் ஆபீசர் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா அந்த துப்பாக்கில மட்டும் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. அது யாருடான்னு பாத்தீங்கன்னா அந்த ரவுடி பையன் தர்மாவை தான். இதுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணிருக்காரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா தர்மா கிட்ட இருந்து கேம் விளையாடி சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிளானே போட ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அந்த பிளான்ல தர்மாவை எப்படியாவது இழுத்து விடணும்னு நினைச்சு அவனுடைய இடத்துக்கு போயிட்டு அவனுடைய கன்னை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ வச்சிருப்பாரு. அதே போல அந்த கன்னை எடுத்து அந்த போலீஸ் ஆபீசரை ஷூட் பண்ணிட்டு அந்த கன்னையும் அங்கேயே போட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. போலீஸ் ஆபீசர் வந்து அந்த கன்னை ஃபாரன்சிக் ஆபீசருக்கு கொடுத்து செக் பண்ண சொல்லிருப்பாங்க. அப்போ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணி பார்த்ததுல தர்மாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தர்மா தான் அந்த கன்னை யூஸ் பண்ணிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ணும்போது சேஃப்டியா கையில கவர் போட்டு தான் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ இப்போ ஹீரோவுடைய ஃபேஸும் ஐடென்டிஃபை ஆகல. சோ தர்மா தான் இந்த பணத்தை கொள்ளை அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி இதுக்கப்புறம் நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆக போகுது. நான் ஒரு ஹோட்டல் சொல்றேன், அந்த ஹோட்டலுக்கு உன்னுடைய ஸ்டெப் ஃபாதரை வர சொல்லு, அவன் கேட்ட மொத்த பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு வர சொல்றாரு. சோ
ஃபாதர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி முன்னாடியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியை பார்த்து ப்ரொபோஸ் பண்றாரு. நம்ம ஹீரோயினி ஏத்துக்கிறாங்க. இவ்வளவு பணம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? இதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உன்னுடைய அப்பா பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதரும் அந்த ஹோட்டலுக்கு வராரு. நம்ம ஹீரோயினியும் நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை நம்ம தர்மராஜ் பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. அப்பதான் ஒரு விஷயமே இந்த இடத்துல டிக்ளேர் ஆகுது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேங்கை கொள்ளையடிக்கும் போது ஒரு போலீஸ் ஆபீசரை ஷூட் பண்ணிருப்பாரு. அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் ராஜதுரை தான். ஏன்னா மாஸ்க் விலகும் போது நம்ம ராஜதுரை நம்ம ஹீரோவை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு மிரர் மூலமா. நீ தான் அந்த பணத்தை கொள்ளையடிச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த பணத்தை ஒட்டுமொத்தமும் எனக்கு கொடுத்தாதான் இந்த பிரச்சனை எல்லாமே முடிப்பேன். அது மட்டும் இல்ல, அந்த வீடும் எனக்கு வேணும், அந்த பணமும் எனக்கு வேணும், ருக்மணியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே பயங்கர ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் பயங்கர எமோஷனலா அவங்க கிட்ட இது எல்லாத்தையுமே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு கடன்னு கிளம்புறாரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவோடைய ரெஸ்டாரண்ட் ஓனர் கல்பனா இருக்காங்க பாத்தியா, அவங்க மூலியமா அந்த லாட்டரி பணத்தை வாங்க சொல்றாரு ஹீரோ. லாட்டரி பணத்தை வாங்கிட்டு நம்ம கல்பனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போனா யோகி பாபு கல்பனா இவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. கல்பனா எல்லா உண்மையும் நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோயினி இதெல்லாமே கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே சமயத்துல இதெல்லாமே எனக்காக தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. சோ இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். ஒரு சைடு பார்த்தா போலீஸ் நம்மள துரத்திட்டு இருக்கு, இன்னொரு சைடு பார்த்தா அந்த தர்மா பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை துரத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாத எங்களுடைய பாஸ்போர்ட் விசா எல்லாமே தர்மா கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த விசாவையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாளே நம்ம யோகி பாபு தர்மா கிட்ட மாட்டிக்கிறான். நடந்த உண்மை எல்லாமே நம்ம யோகி பாபு தர்மா கிட்ட சொல்ல, சோ நீங்க தான் பிளான் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்களா, உங்களை கொல்லாத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி பாபு மிரட்ட. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேற ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாரு. அது என்னடா பிளான் பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னா, ஒண்ணு ராஜதுரைய போலீஸ்ல மாட்டி விடணும், தர்மா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். இதுக்கு எல்லாமே நான் ஒரு பிளான சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 4 பேரையும் வச்சு ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, ராஜதுரை பொண்ணு மேல ரொம்பவே ஈடுபாடோட இருக்கிற ஆளு. கல்பனா விட்டு ராஜதுரைய டைவர்ட் பண்ண சொல்றாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ருக்மணியை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய ஃபாதர் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு, அது மட்டும் இல்லாத செக்ஷுவலி ரொம்பவே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. இன்னொரு சைடு நம்ம யோகி பாபு கிட்ட தர்மா கிட்ட நீ ஒம்பிழுத்து அவனை என் பக்கம் திருப்பிக்கிட்டனா நம்ம தர்மாவை ராஜதுரை வீட்டுக்கு வர வச்சு இவனுங்க 2 பேரும் தான் பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் மாத்தி விட்டுருவேன். சோ அந்த இடத்துல நம்ம ருக்மணி அப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸோட வரும்போது தர்மாவை நான் கொலை பண்ணிடுவேன், ராஜதுரைய அந்த கொலை கேஸ்ல மாட்டி விட்டு போலீஸ் வந்து அவனை ஷூட் பண்ற மாதிரி பிளான் பண்றாரு. அதே போல நடக்குது. ஒரு சைடு பார்த்தா நம்ம கல்பனா ராஜதுரைய டைவர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ருக்மணியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ் ஆபீசர் எல்லாமே நம்ம ராஜதுரையோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ தர்மாவா அந்த வீட்டுக்கு வர சொல்லி, அதாவது நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வர சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோ தர்மாவை ஷூட் பண்ணிடுறாரு. சோ இந்த சைடு கல்பனாவோட வர நம்ம ராஜதுரை வீட்டாண்ட வந்து நிக்கும் போது கல்பனா வேற எங்கேயோ போயிடுறாங்க. சோ இவ எங்க போனாலும் போட்டும் நம்ம கிட்ட தான் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு நம்ம ராஜதுரை உள்ள வராரு. இங்க பார்த்தா ராஜ ஷாக் ஆகி நிக்கிறாரு. ஏன்னா தர்மா செத்து கிடக்குறாரு. இவனை யாரு கொண்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தர்மா யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த இடத்துல ஒரு 40 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அந்த பணம் என்னடான்னு பாத்தீங்கன்னா பேங்கோடைய பணம். அந்த சீரியல் நம்பரை பார்த்து இது பேங்கோடைய பணம் தான் சொல்லிட்டு ராஜதுரையை ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. சோ அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து ராஜதுரையை பயங்கரமா அடிச்சு அந்த இடத்துல அவரை மயக்கம் போட வச்சிடறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயினி அப்பா என்கிட்ட தப்பா நடந்துட்டு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்து போலீஸே வீட்டுக்கே கொண்டுட்டு வராங்க. இப்போ போலீஸும் டோரை ஓபன் பண்றாங்க. நம்ம ராஜதுரை கண்ணோடைய கையில நின்னுட்டு இருக்காரு. சோ போலீஸ் ஆபீசர் எல்லாருமே சேர்ந்து நம்ம ராஜதுரையை ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜதுரையும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா மலேசியா போலீஸ் ஆபீசர் எல்லாமே முடிவு பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜதுரையும் தர்மாவும் சேர்ந்து தான் இந்த பேங்கை கொள்ளையடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பணத்தை பிரிக்கிற வாக்குவாதத்துல 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஷூட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினி கல்பனா யோகி பாபு இவங்க எல்லாருமே இருக்கிற பணம் பிரச்சனை எல்லாமே முடிச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. சோ கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ என்னதான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு, அவர் உண்மையான பேரு தான் என்ன, அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அத்தோட இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.